அது தலைவராகட்டும், அவர் கீழே இருக்கவங்களாகட்டும், எல்லாருக்குமே என்ன என்ஜிஓஸ் உங்கள் ஊரில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி என்னென்ன மாதிரி உதவிகள் மக்களுக்கு தேவைப்படுது அதையெல்லாம் இப்போ ஆனால் இந்த மண்ணுக்காக யாருமே ஒன்றுமே செய்யலை. இந்த மண்ணு சொல்லி தான் போயிட்டு இந்த மக்கள் எல்லாம் தர்மபுரி மாவட்ட மக்கள் ஊமை மக்கள் குறிப்பாக அவங்க இதையும் சொன்னாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி என்ஜிஓ போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, நாம தான் ஃபீல்டில் இறங்கி டெய்லியும் பார்க்கணும். இப்படியே நான் தர்மபுரியில் நிற்க சொல்லியே கேட்டேன். ரிக்வஸ்ட் பண்ணி நான் பேட்டியில் கூட கொடுத்துருக்கேன். தர்மபுரியில் நிற்க சொல்லி கேட்டேன். நீங்கள் வந்து நிற்கல, ஏன் நான் நிற்கணும்னு அவர் கேட்டார். மக்கள்கிட்ட நெருங்கிறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சிவா அண்ணா எம்எல்ஏ வேட்பாளர் கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் நாங்கள் எல்லாருமே மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நலம், அவ்வளோதான் எங்களுக்கு. என் மாவட்ட மக்கள் கொஞ்சம் அடையாளமே நிறைய நல்லது இருக்கு. ஜல்லிக்கட்டு நாயகன் சிவா, விவசாயி சிவா, மண்ணின் மீது அத்தனை நல்ல விஷயங்கள். இப்போ பர்சனலாக பார்த்தீங்கன்னாலே நான் ஒரு 2-3 வருஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வரேன். எனக்கான கனெக்டிவிட்டி கிடையாது. சதீஷ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் மூலயமா மைதினபுரி என்ஜிஓ மூலயமா நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுட்டு வரேன். என்னுடைய மருத்துவ தொழிலையே இது ஆக்சுவலாக எங்களை பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவாங்க. மற்ற இடத்தோட 4ல் 1 பங்கு தான் எங்களுக்கு இங்கே செலவும் ஆகும். அந்தளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வரேன். மக்களுக்கு நல்லது பண்ணும்போது நாங்களும் ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் போகும்போது எனக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களும் ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளோட எண்ணமும் அவங்களோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க கட்சியில் ஜாயின் பண்ண மருத்துவர் அணி அமைப்பாளராக இருக்கேன். இப்போது ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சது நாம் எப்படி ஒரு எண்ணங்கள் நல்லா இருந்ததோ அவங்களோட எண்ணங்களும் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. சில அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க சில மாறுதல் செய்யணும், கண்டிப்பாக நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க எண்ணம், அது தலைவராகட்டும், அவர் கீழே இருக்கவங்களாகட்டும், எல்லாருக்குமே எண்ணம் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு செய்வோமா. குறிப்பாக அவங்க இதையும் சொன்னாங்க, என்ஜிஓஸ் உங்கள் ஊரில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி என்னென்ன மாதிரி உதவிகள் மக்களுக்கு தேவைப்படுது அதையெல்லாம் இப்போ இருந்தே செய்ய ஆரம்பிங்க. மக்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செய்யுங்க. இதை வந்து அவங்க எப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி போன வருஷமே எங்களுக்கு சொன்னாங்க. எங்கள் மேலிடத்துலேருந்து எங்களுக்கு மாவட்டத்துக்கு வந்துச்சு. வருஷம் விஜய் படம் ரிலீஸ்னா ஒரு பிளட் கேம்ப் கண்டிப்பாக ஜிஹெச் நடக்கும். அது கடைசியாக நாங்கள் சர்க்கார் படத்துக்கு பண்ணும்போது ஆந்திராவிலேருந்தெல்லாம் ஒரு 10 பேர் வந்தாங்க. ஆந்திராவிலேருந்து வந்து விஜய்க்காக நான் வந்து பிளட் கொடுக்குறோம் அப்படின்னு தருமபுரி ஜிஹெச் கொடுத்துட்டு போனேன். ஸோ சார் சொன்ன மாதிரி என்ஜிஓ போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, நாம தான் ஃபீல்டில் இறங்கி டெய்லியும் பார்க்கணும். ஒரு ஏழ்மை மக்கள், ஒரு சாமானிய மக்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றது. எல்லாருமே வந்து விஜய் அப்படிங்கிறது அரசியல் தாண்டி அவர் நிறைய சேவைகள் ஆரம்பத்தில் செஞ்சுருக்கிறதுனால ஸோ அதை மதிக்கிறாங்க. இப்போ இருக்கிற அரசு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, என்ஜிஓஸ்க்கு இன்னும் சில சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக மாநில அளவுலையும் சரி, நம்ம மாவட்டம் நம்ம தொகுதி அளவுலையும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால், அதாவது மக்கள்கிட்ட நெருங்கிறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சிவா அண்ணா எம்எல்ஏ வேட்பாளர் கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ செஞ்சு கொடுப்பாரு. அவர் மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் நாங்கள் எல்லாருமே மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நலம், அவ்வளோதான் எங்களுக்கு. பலமும் மக்கள் தான், நல்லா இருக்கு மக்கள் நலம் தான் எங்களுக்கு மெயினோட குறிக்கோளே. ஸோ இதுதான் இன்னையோட மீட்டிங்கோடைய மெயின் விஷயம். சொல்லும்போது இந்த மண்ணு வந்து புனிதமான மண்ணு, அவையான அதிகமான வாழ்ந்த மண் இது. ஆனால் இந்த மண்ணுக்காக யாருமே ஒன்றுமே செய்யலை. இந்த மண்ணு சொல்லி தான் போயிட்டு இந்த மக்கள் எல்லாம் தர்மபுரி மாவட்ட மக்கள் ஊமை மக்கள், வாய் பேசாத அப்பாவிங்க. எதனால அவனுக்கு ஏதாவது ஒரு வெளியே தூக்கிட்டு போயிடுவான், அந்த வெளியே சுற்றுவான், வேற ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. இப்படியே நான் தர்மபுரியில் நிற்க சொல்லியே கேட்டேன். ரிக்வஸ்ட் பண்ணி நான் பேட்டியில் கூட கொடுத்துருக்கேன். தர்மபுரியில் நிற்க சொல்லி கேட்டேன். நீங்கள் வந்து நிற்கல, ஏன் நான் நிற்கணும்னு அவர் கேட்டார். அதுக்கு நான் கொடுத்த விளக்கம், வந்தவெல்லாம் சம்பாதிச்சுட்டு போறவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக இது வரைக்கும் எந்த ஆசீர்வாதம் வரல. நீங்க வந்தாலும் என் மாவட்டம் வளரும். இது போல பிரச்சனைகள் நான் சொன்னது, இது ஒரு வேலை வாய்ப்பு நீர்நிலைகள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா என் மாவட்ட மக்கள் கொஞ்சம் படிப்படி இயற்கை சார்ந்த பணி இந்த மாவட்ட மக்களுக்கு பாதிக்கக்கூடிய எந்த பணிகள் இருந்தாலும் கூட வந்து நாங்கள் எல்லாரும் நாங்கள் பணி செய்யல. நீங்களும் கூட வந்து எங்களோட ஒத்துழைப்போட நீங்களும் தொடர்ந்து பண்ணணும். நிச்சயமா உங்களோட அந்த எண்ணத்தோட பண்ணும்போது நிச்சயம் உங்களோட நிகழ்வு வந்து நிச்சயமா வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சகோதரும் அடிப்படை பதவிக்கு இது வந்தாலும் வாங்கினாலும் கலசத்தினர் கண்டிப்பா செஞ்சுட்டே இருக்கும் சார். அண்ணா இருக்காரு, அவங்க கூட அடையாளமே நிறைய நல்லது இருக்கு. ஜல்லிக்கட்டு நாயகன் சிவா, விவசாயி சிவா, மண்ணின் மீது அத்தனை நல்ல விஷயங்கள் வச்சுருக்கீங்க. ஏன் அந்த மாதிரி விஷயத்த வச்சு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டா இருந்தா இத்தனை விஷயங்கள் இருக்கு. அண்ணா
தர்மபுரியோட எம்எல்ஏ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.